புனித ஜோக்கிம் அன்னம்மாள். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 17ஆம் சொற்றொடர். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். இன்று நாம் கொண்டாடும் சுவைக்கினும் அன்னம்மாளும் நல்ல மரம் போல மரியா என்னும் நல்ல கனியை நமக்கு தந்திருக்கிறார்கள். தங்களுடைய குழந்தைக்கு முன்மாதிரியாக இருந்து இறையன்பிலும் பிறரன்பிலும் புனிதத்திலும் நற்பண்புகளிலும் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். ஜோக்கிமும் அன்னம்மாவும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மரியாவை கொண்டே அறியலாம். மரியா தூயவராக, மாசற்றவராக, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்பவராக, எளியவருக்கு இறங்குபவராக, கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ்பவராக விளங்கினார் என்றால் அது அவரது பெற்றோரின் முன்மாதிரிகை மற்றும் நற்பயிற்சியினால்தான். ஜோக்கிம் அன்னம்மாள் விழா தொடக்க காலத்திலிருந்தே இருந்து வந்திருக்கிறது. 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த முதலாம் ஜஸ்டினியன் என்பவர் கான்ஸ்டான்டினோபிள் என்ற இடத்தில் இப்புனிதர்களுக்கு முதல் முறையாக ஆலயம் ஒன்றை கட்டினார். அதன் பிறகு புனித எலேனா என்பவர் ஜோக்கிம் அன்னம்மாள் வாழ்ந்த இல்லத்தில் ஆலயம் ஒன்றை கட்டினார். 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 6ஆம் சிக்ஸ்துத் என்ற திருத்தந்தை மரியா ஆலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழாவை தொடங்கி வைத்து ஜோக்கிம் அன்னம்மாள் இருவரும் தங்களுடைய குழந்தை மரியாவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து அவரை இறைப்பணிக்காக அர்ப்பணித்தனர் என்பதை தெளிவாக எடுத்துரைத்தார். திருச்சபையின் சில மரபுகள் மற்றும் ஓவியங்கள் ஜோக்கிம் அன்னம்மாள் இருவரது வாழ்வு நிகழ்வுகளை சித்தரிக்கின்றன. அவர்கள் உலக மீட்பராம் ஆண்டவரை பெற்றெடுத்த தாயை பெற்றெடுத்த தாய் தந்தையர். இவர்களுக்காக நாம் இன்று ஆண்டவரை போற்றி புகழ்கிறோம். நம் பெற்றோரின் பெற்றோரிடமிருந்தும் முதியவர்களிடமிருந்தும் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஏராளம் உண்டு. அவர்களை கண்காணித்துக் கொள்ளுகிற கடமையும் நமக்கு உண்டு. முதியவர்களின் அனுபவமும் ஞானமும் இறைவன் நமக்கு அளித்திருக்கும் ஆசீர்வாதங்கள்.